அதிகாரத்தை அந்த கம்யூனிட்டியிடமிருந்தே மொத்தமாக பிடுங்கிடுறது அப்படின்றதான் இப்போ இவங்க செய்கிறது. பிடுங்கி அரசு அதிகாரத்துக்கிட்ட கொடுக்குற அரசு அதிகாரம் நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு இவங்க நம்ப சொல்கிறாங்க. ஆனால் அரசு அதிகாரம் நியூட்ரலாக இல்லை என்பது மட்டுமல்ல, அந்த கம்யூனிட்டியிடமிருந்து அதை நீங்கள் பிடுங்கக்கூடாது. அந்த கம்யூனிட்டியிடம் அதிகாரத்தை கொடுத்து அந்த சொத்துக்களை மீட்பதற்கு என்ன வழின்னு பார்க்கணும். ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்கா, ஆமாங்க அப்படியே நிறையா பேர் வக்ஃபு சொத்தெல்லாம் வந்து இப்படி முறைகேடாக யூஸ் பண்ணுறாங்க. அமித்ஷா சொல்கிறாரு. அதனால தான் 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை வக்ஃப் போர்டில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அது எதுக்குங்க முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை போடுறீங்க? இந்து அறநிலையத்துறையில் ஒரு கோயில் அறங்காவலர் குழுவில் ஒரு முஸ்லீமையும் கிறிஸ்டியனையும் போடுவீங்களா? அது ஆராசா கோர்ட்டில் கேட்டார், இதில் பார்லிமெண்ட்டில் கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் அவர்? எங்கள் ஊரில் அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரி நடத்தினாங்க. அந்த கல்லூரியில் பேராசிரியராக ஒரு முஸ்லீம் வந்து விண்ணப்பித்து செலக்ட் ஆனார். உடனே பிஜேபிக்காரங்க இந்து முன்னணிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி எங்கள் சொத்தில் வந்து முஸ்லீமுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. அப்பேற்பட்ட நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க? வக்ஃப் போர்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு நான் முஸ்லீமை கொண்டு வந்து நியமிக்கிறேன்னு சொல்றீங்களே. அது கூட அவங்க இன்னொரு பாயிண்ட்டும் சேர்த்து சொல்றாங்க. அது பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்துற வகையில நாங்க நான் முஸ்லிம்ஸ் பன்முகத்தன்மை எல்லா இடத்துலையும் உறுதிப்படுத்தலாம் இல்லையா? அது ஏன் வக்ஃப் போர்டில் மட்டும்தான் பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்தணுமா? இந்த அறநிலையத்துறையில உறுதிப்படுத்தலாம். அதேதான். இப்போ நான் முஸ்லீம் மெம்பர்ஸை போட்டாலுமே அது மதம் சார்ந்த உரிமைகள்லையோ விஷயங்கள்லையோ தலையிடுறது இல்லை அவங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரும் அந்த மதம் சார்ந்தன்றது வரும். இப்போ நான் முஸ்லீமை ஏன் போடுறீங்கன்றதுக்கு அமித்ஷா சொன்ன பதில் ரொம்ப அருமையான பதில். அது நேர்மையாக நடக்கிறது இல்லை, அதுக்காக தான் நாங்கள் போடுறோம். அப்போது நேர்மையான முஸ்லீம் இல்லை, நான் முஸ்லீமை தான் வச்சு நேர்மையை கொண்டு வரணும். இந்த லாஜிக்கை நீங்கள் எல்லா மதத்துக்கும் அமல்படுத்தணும் இல்லையா? இது எவ்வளோ மோசமான லாஜிக் இது. நேர்மைக்கும் அவங்களோட மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி ஒரு லாஜிக்கை சொல்லி இதுக்குள்ளே வந்து தலையிடுறாங்க.